மற்ற விஷயத்தெல்லாம் டெண்டர்லாம் அடிக்கிறீங்க. இந்த சாக்கடை நோட்டத்துலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் 50% 60% இன்ஃப்ளேட் பண்ணி தான் நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க. அந்த ஒரு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவு இதில் அவர்கள் வயிற்றில் அடிக்கலாமா? எனக்கு வந்து இப்போ நீங்கள் இதில் சொல்கிறீங்க இடி வந்து இது ஹெச்எஃப்க்கு அனுப்பிட்டாங்க புகாரை, அவங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்க சொல்லிட்டு. இதே போன்று தான் வந்துட்டு அந்த 10 ரூபா டாஸ்மாகில் வாங்கினாங்க. அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக இடி கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் ஏன் அதில் மட்டும் அவங்களால பண்ண முடியல? அவங்க கம்ப்ளைண்ட் அனுப்பி அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட. அதில் இடி இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்பல. இல்லை அப்படி பண்ணலாம்ல? அது வழக்கு வேறு, இது வழக்கு வேறு. இதில் வந்து இடி என்ன பண்ணுதுன்னா, அவங்க பண்ண சோதனையில் புது ஆஃபென்ஸுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இடி லெட்டர் எழுதியிருக்கு. டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த எஃப்ஐஆரில் அவங்க போய் அவங்க கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் டாஸ்மாகில் நடந்த ஊழல் தொடர்பான எவிடன்ஸ். ஸோ அதில் புதிய வழக்கு எதுக்கு பதிவு செய்யணும்? அதுலேயும் சொல்லலாம், நீ சொல்கிறது டெக்னிக்கலி ரைட்டு. நாங்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்கன்ற வழக்கில் தான் உள்ளே போனோம். ஆனால் சினிமா எடுத்த வழக்கு வந்து எங்களுக்கு புதுசாக ஒன்று கிடச்சிருக்குது. அப்புறம் அந்த என்ட்ரிகா கிட்ட பெருசாக கேஸுக்கா அருமை தம்பி ரத்தீஷ் துட்டு வாங்குறதுக்கான எவிடன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு தனி வழக்கு பதிவு செய்து மேபி நாளைக்கு அடுத்து இதை செய்யக்கூடும். அதனால் வந்து டாமியை பார்த்து ஏளனமாக எள்ளி நகையாடி சிரித்தவர்கள் நிறைய பேர் சிரிச்சாங்க. அவள் தான் காலின்ட்டு. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் பொறுமையாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா டாமி வேலை காட்டிச்சா? இதெல்லாம் எதுக்கு? ஊழல் விசாரிக்கணுன்றதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் நேரத்தில் எனது அருமை நண்பர் நேரு தூக்கி உள்ள வச்சா திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் அவுட்டா? ஏற்கனவே நெல் முளைச்சு போச்சு, பாதி அவுட்டு. இப்போ இது போல வேற யார் ஹெவி வெயிட் இருக்காங்க? ஏற்கனவே விழுப்புரம் அவுட்டு, பொன்முடி இல்லை, ரைட்டா? வேற யார் நல்லா வேலை செய்யக்கூடிய செந்தில் பாலாஜி அடுத்து வருவீங்க. அதான் ஏற்கனவே நிலுவையில் இருக்கேன். அப்புறம் என்ன? எங்க அண்ணன் சேகர் பாபு, அதெல்லாம் அவருக்கு தேங்க முடியலாம்.